ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, வெப் டெவலப்மென்ட் பேசிக்ஸ், ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். ஒரு வெப்சைட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு இருந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்னு இருந்துட்டு பேக் எண்ட். நம்ம ஃப்ரண்ட் எண்ட கிளையன்ட் சைடுன்னு சொல்லலாம். பேக் எண்ட சர்வர் சைடுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன? ஃப்ரண்ட் எண்டோட பேசிக் டெக் ஸ்டாக் என்னன்னா, HTML, CSS, JavaScript. HTML எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நீங்க பார்க்குற கன்டென்ட் எல்லாமே HTML தான். இமேஜஸ், அதுல இருக்க வேர்டிங்ஸா இருக்கட்டும், எல்லாமே HTML தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் ஆப்பிள் டெக்னாலஜி, திஸ் இஸ் பேராகிராஃப். இப்போ நான் இத ரன் பண்ணா, எனக்கு இந்த மாரி காமிக்கும். இது எல்லாமே HTML தான். இதே மாரி எனக்கு இப்போ ஒரு இமேஜ் வேணும்னா அத போட்டுக்கலாம். இங்க. ஸோ இப்ப நீங்க இத பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்னா இந்த மாரி இருந்தா நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு தான் நம்ம CSS யூஸ் பண்றோம். ஃபார் டைம் பீயிங் நான் இத காப்பி பேஸ்ட் பண்றேன். நம்ம CSSஸ ஸ்டைல் டாக் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸ்டைல் டாக்னா, இப்போ நான் இங்க டாக் ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் ஸ்டைல் டாக். இப்ப நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, HTML பாடியில இந்த மாரி எனக்கு பேக்கிரவுண்ட்ல பவுடர் ப்ளூ வேணும். அதுக்கப்புறம் H1 டாக் எல்லாத்துக்கும் எனக்கு கலர் ப்ளூ வேணும். P டாக் எல்லாத்துக்கும் எனக்கு ரெட் கலர் வேணும். அந்த மாரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப அத நான் ரன் பண்ணேன்னா, உங்களுக்கு இங்க மாற்றங்கள் தெரியும் என்னென்னன்னு. இதுக்கு தான் நம்ம CSS யூஸ் பண்றோம். அதே மாரி அனிமேஷன்ஸ் வேணும்னாலும் நம்ம CSS யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ JavaScript எதுக்கு? JavaScript எதுக்குன்னா, இப்போ ஒரு யூசர் பட்டன் இருக்குன்னா, அந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை பண்ணணும்? அதுதான் நம்ம JavaScript யூஸ் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிள்க்கு ஒரு பட்டன்னு சொன்னேன். நம்ம அத தாண்டி நம்ம நெறைய வேலைகள் பண்ணலாம் JavaScriptல. யூசருக்கு என்ன ரெக்வெஸ்ட் வேணுமோ, அத நம்ம JavaScriptல புரிஞ்சுகிட்டு, நம்ம அது பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ JavaScriptலயே நெறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு. React, Angular, Vueன்னு. இப்போ Reactன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது லைப்ரரி. ஃபுல் ஃப்ரேம்வொர்க் கிடையாது. இதே Angular, Vueலாம் ஃபுல் ஃப்ரேம்வொர்க். இது நமக்கு டுட்டோரியல் போக போக தெரியும். இப்போ பேக் எண்ட் எதுக்கு? பேக் எண்ட்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதுல நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, Amazon எடுத்துக்கலாம். Amazonோட எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறதில்ல. யூசருக்கு என்ன தேவையோ, அது மட்டும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணா போதும். இப்ப பேக் எண்ட்ல இருந்து நம்ம எல்லாமே அப்போ மிச்ச டேட்டாலாம் எங்க இருக்கும்? பேக் எண்ட்ல தான் இருக்கும். பேக் எண்ட்ல நம்ம டேட்டா ஸ்டோர் பண்றது, எந்த டேட்டா வேணுமோ அத மட்டும் நம்ம கரெக்ட்டா பர்ட்டிகுலரா சென்ட் பண்றது, அதுக்கு நம்ம பேக் எண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ பேக் எண்ட் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜாவால ஸ்ப்ரிங் பூட் இருக்கு. பைத்தான்ல Django Flask இருக்கு. Node.jsல Express.js, Next.js இருக்கு. இப்ப பேக் எண்டோட வேலைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரெக்வெஸ்ட்ட ப்ராசஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் இந்த யூசர் வந்துட்டு ஆல்ரெடி இருக்காங்களா? அதுக்கப்புறம் யூசர் வந்துட்டு கரெக்ட்டான யூசர் தானா? இதெல்லாம் செக் பண்றதுக்கு பேக் எண்ட் யூஸ் பண்ணலாம். டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கும் பேக் எண்ட் யூஸ் பண்ணலாம். டேட்டாபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது 2 ஸ்ட்ரக்சரா பிரிக்கலாம். ஒண்ணு SQL, இன்னொன்னு NoSQL. SQL ஓட ஃபுல் ஃபார்ம்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் குவெரி லாங்குவேஜஸ். SQLல என்னென்ன இருக்குன்னா, MySQL, PostgreSQL 2 இது இருக்கு. NoSQL எடுத்துக்கிட்டீங்கன்னா, MongoDB, Firebase இருக்கு. SQLனா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரோஸ் அண்ட் காலம்ஸா நம்ம இத பிரிக்கலாம். இப்போ என்னோட டேட்டா இந்த மாரி ப்ராப்பரா இருக்கு. ஒரு யூசர், நேம், இமெயில், ஏஜ், சிட்டி இந்த மாரி ப்ராப்பரா இருக்குன்னா, நான் அது SQLலயே போட்டுக்கலாம். அப்போ NoSQL எதுக்குன்னா, நமக்கு டேட்டா ஒரு ஒரு சில யூசருக்கு சின்னதா இருக்கலாம். இப்போ ஒரு சில யூசருக்கு பெருசா இருக்கலாம். அதுக்கு நம்ம NoSQL யூஸ் பண்றோம். MongoDBல இந்த மாரி கலெக்ஷன்ஸா தான் ஸ்டோர் பண்றோம். தேங்க் யூ.